வணக்கம். நான் டாக்டர் பிரபு பேசுறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். ஈரோட்டிலிருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நரம்பியல் சம்பந்தமான வியாதிகளுக்கு கடந்த சில மாதங்களாக பொதுமக்களாகிய உங்களுக்கு தெரியும்படி, உங்களுக்கு புரிகிற விதத்துல நான் ஒவ்வொரு வியாதியத்த பத்தியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல நம்ம ஸ்ட்ரோக் அதாவது பக்கவாதத்த பத்தி மேலோட்டமா பார்த்தோம். அதுக்கப்புறம் தலைவலிய பத்தி பார்த்தோம். ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா பத்தி பார்த்தோம். இன்னும் நெறைய நரம்பியல் வியாதிகள பத்தி உங்ககிட்ட நான் சொல்ல இருக்கேன். அதுவும் உங்களுக்கு புரியிற மாரி ரொம்ப எளிமையாவும், தெளிவாவும் நான் சொல்ல இருக்கேன். தொடர்ந்து என்னோட வீடியோவ பாருங்க. இதுவரைக்கும் என்னோட வீடியோவ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து என்னோட வீடியோவ நீங்க பார்க்கணும். உங்களுக்கும் நரம்பியல் சம்பந்தமான வியாதிகள பத்திய ஒரு விழிப்புணர்வு வேணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவ நான் போட்டுட்டு இருக்கேன். இப்போ இதுவரைக்கும் நம்ம மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போ ஒரு சின்ன பிரேக். மூளைய தவிர்த்து இன்னொரு முக்கியமான உறுப்பு நரம்பியல் சம்பந்தமான வியாதிகளுக்கு காரணமா இருக்குது. அது என்னங்கிறத இந்த வீடியோல இருந்து நம்ம பார்ப்போம். தலைவலி எந்த அளவிற்கு பரவலா இருக்கோ, அதே போலவே இன்னொரு வியாதியும் நம்ம மக்களிடையே ரொம்ப பரவலா இருக்கு. அது என்னன்னா, கழுத்து வலி மற்றும் இடுப்பு வலி. தலைவலி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு காமனோ, அதே மாரி இடுப்பு கழுத்து வலியும் ரொம்ப காமன். நாங்க ஓபில உட்கார்ந்திருக்கும்போது, கிட்டத்தட்ட முக்காவாசி பேஷண்ட் சார் எனக்கு இடுப்பு வலிக்குது, கழுத்து வலிக்குதுன்னு தான் எங்ககிட்ட வந்து பார்ப்பாங்க. அந்த மாரி வர்றவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பெயின் கில்லர் அதாவது வலி மாத்திரைய குடுத்து அவங்கள அனுப்புறது ஒரு சரியான மருத்துவமா இருக்காது. ஏன்னா, இந்த கழுத்து வலிக்கும், இடுப்பு வலிக்கும் பின்னாடி இருக்கிற அந்த உறுப்பு ஸ்பைனல் கார்ட் அதாவது தண்டுவடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பு ரொம்ப 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 ஒரு காம்ப்ளெக்ஸான உறுப்பு. மூளை எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான உறுப்போ, அதே மாரி தான் தண்டுவடமும் ரொம்ப ஒரு சிக்கலான உறுப்பு. மருத்துவ மாணவர்களாலேயே இந்த தண்டுவடத்த பத்தின நெறைய விஷயங்கள டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா, நாங்க எம்பிபிஎஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்பைனல் கார்ட் கேஸ் வச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, ஸ்பைனல் கார்ட நம்ம லோக்கலைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க இப்போ எம்ஆர்ஐ, சிடி எல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்கேன் பார்த்து டக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். ஆனா, இப்பயும் ஸ்கேன் பார்த்து கண்டுபிடிக்கிறத விட, ஒரு பேஷண்ட்ட, ஒரு நோயாளிய நேரடியா பார்த்து அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்த கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, தண்டுவடம் அந்த அளவிற்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பகுதி. அத பத்தி நீங்க தெளிவா, கிளியரா அதுல வர்ற வியாதி அதாவது எந்த ஒரு வியாதிய பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடியும், அந்த வியாதியை உருவாக்குற உறுப்ப பத்தின ஒரு அடிப்படை நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான் அந்த வியாதிய நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நான் ஒவ்வொரு வியாதிய பத்தி சொல்லும்போதும், அந்த உறுப்பிற்கான ஒரு அடிப்படை விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அதே மாரி தான் ஸ்பைனல் கார்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான உறுப்பு. இந்த உறுப்பு மூளையோட ஒரு தொடர்ச்சியான உறுப்பு. அதாவது மூளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமூளை, சிறுமூளை, மூளைத்தண்டு. இந்த மூளைத்தண்டு தொடர்ந்து இப்ப நீங்க மூளைத்தண்டு பார்த்தீங்கன்னா 3 பகுதி இருக்கும். மிட் பிரெயின், பான்ஸ், மெடுல்லா. இந்த மெடுல்லா ஆப்லங்கேட்டா அதோட தொடர்ச்சி தான் இந்த ஸ்பைனல் கார்ட். இந்த ஸ்பைனல் கார்ட் மேல மெடுல்லா ஆப்லங்கேட்டா அப்படிங்கிற அந்த ஃபொராமன் மேக்னம் அதாவது கபாலத்தோடைய அடிப்பகுதி. அந்த கபாலத்தோட அடிப்பகுதியில ஆரம்பிச்சு கழுத்து எலும்பு, மேல் கழுத்து எலும்பு அதாவது அட்லஸ் அப்படின்னு சொல்லுவோம். C1 அந்த அட்லஸ் அப்படிங்கிற அந்த எலும்புக்கு மேல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட L1 அப்படிங்கிற வெர்டிப்ரா அப்படிங்கிற இடத்துல முடியுது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல விரும்பணும். கடவுள் பார்த்தீங்கன்னா, எல்லா முக்கியமான உறுப்புகளையும் ஒரு எலும்பு கூட்டுக்குள்ள வச்சிருக்காரு. நீங்க பார்த்தீங்கன்னா, கபாலத்துக்குள்ள மூளைய வச்சிருக்காரு. நெஞ்சு கூட்டுக்குள்ள அதாவது இந்த எலும்புகளுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா, இருதயத்தையும் நுரையீரலையும் வச்சிருக்காரு. அதே மாதிரி ஸ்பைனல் கார்ட் அப்படிங்கிற இந்த உறுப்பு மூளை மாரியே ரொம்ப 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 சென்சிட்டிவான உறுப்பு. டச் பண்ணாவே அது சம்டைம்ஸ் வேலை செய்யாதுங்கிற அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான உறுப்பு. அந்த உறுப்பையும் கடவுள் வெர்டிபிரல் காலம் அப்படிங்கிற ஸ்பைன் அதாவது ஸ்பைன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு எலும்பு. அதாவது இந்த ஸ்பைனல் காலம், வெர்டிபிரல் காலம் அந்த எலும்புகளுக்கு உள்ள தான் இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கு. இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு சிக்கலான விஷயம் என்னன்னீங்கன்னா, இந்த ஸ்பைனல் கார்டுங்கிறது 45 சென்டிமீட்டர் நீளமுடையது. ஆனா, அந்த வெர்டிபிரல் காலம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பைனல் கார்டு உள்ள இருக்கிற அந்த எலும்புக்கூடு பார்த்தீங்கன்னா 70 சென்டிமீட்டர். என்ன சார் கபாலம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கபாலத்த ஒட்டி மூளை இருக்கு. கபாலத்துக்கும் மூளைக்கும் ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா, வெர்டிபிரல் காலம் பார்த்தீங்கன்னா, அதோட நீளம் 70 சென்டிமீட்டர். ஆனா, ஸ்பைனல் கார்டு 45 சென்டிமீட்டர். அதனால தான் ஒவ்வொரு நரம்பும் வெளியில வர்ற இடம், உருவாகிற இடம், அதனால அந்த நரம்புல ஏற்படுற வியாதிகள் ஒவ்வொன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கால் வரல அப்படின்னு நெனச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஸ்பைனல் கார்ட்ல ஒரு குறிப்பிட்ட பகுதிய ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஆனா, பிரச்சனை அதுக்கு மேல இருக்கும். அதனால டாக்டர்களுக்கே சவால் விடக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு தான் இந்த ஸ்பைனல் கார்ட். ஸோ, இத பத்தின ஒரு அடிப்படைய நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்பைனல் கார்ட்ல ஏற்படுற ப்ராப்ளம் எப்படி ஏற்படுது? எப்படி உருவாகுது? எங்க உருவாகுது? இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன?
இந்த பாதிப்புகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதற்கான ட்ரீட்மெண்ட் என்ன, இப்போ லேட்டஸ்ட்டாக அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் போகுது அப்படிங்கிறத முழுமையாக நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோக்களை பாருங்கள். ஸ்பைனல் கார்டை பற்றின உங்களோட அனைத்து சந்தேகங்களும் இந்த வீடியோவில் வந்து தீர்க்கப்படும் அப்படிங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். தேங்க்யூ.